Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another day in my life and இன்னைக்குள்ள டே மார்னிங் vlog ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆனா மார்னிங் இன்னைக்கு குக்கிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னைக்கு நேத்து ராத்திரி நானும் ஹஸ்பண்ட் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சா எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்கு உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இட்லியும் மட்டனும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பரவாயில்லையே வெரி குட் நான் காலையில் போய் உனக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் நீ எனக்கு குக் பண்ணி தான் அப்படின்னாங்க. ஸோ அதனால் மார்னிங்கில் நான் குக்கிங்கில் கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டேன். மார்னிங்கில் சின்ன சின்ன ஃபுட்டேஜஸ் எடுத்திருந்தேன் அதை நான் இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வெளியில் போகிறோம். ஒரு 1 வீக் டைமில் கோயம்புத்தூர் போகிறோம். நம்ம ரிலேட்டிவில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூர் போயே ஆகணும். அதனால் கோயம்புத்தூர் பிளான், அதுக்கான ப்ரிப்ரேஷன், மேரேஜ் அப்படின்னு சொல்ல முடியல, அதுக்கான டெய்லரிங் ஒர்க், ஸ்டிச்சிங் ஒர்க் அதெல்லாம் இருக்குது. ஸோ பேக்கிங் அதெல்லாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக விலாக்ஸ் வரும். பிகாஸ் நான் இப்போது பழகிட்டேன் டெய்லி விலாக்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி விலாக்ஸை டெய்லி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது மட்டும்தான் கொஞ்சம் லேக் ஆகுது பிகாஸ் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால. ஒரு ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போனால் everything could be possible. So I'm going to make everything possible. And இப்போது என்னோடய ட்ரெஸ்ஸஸ்குள்ளே ஹால் வீடியோஸ் எடுத்து முடிச்சுட்டு இந்த இன்ட்ரொடக்ஷன், பிகாஸ் ஹால் வீடியோஸ் எடுக்காமல் எனக்கு ஸ்டிச் பண்ண கொடுக்க மனசு இல்லை. பிகாஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது, அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வாங்கினேன். ஸோ நாகர்கோவில் இருக்கிறவங்களுக்கு வாங்கணுன்னா கண்டிப்பாக டூ செக் அவுட் விவாஹா. அந்த கவர் இன்னும் எங்கள் முன்னாடி தான் இருக்குது. ஸோ இந்த ஷாப்புக்கு தான் போகணும். இந்த விலாகுக்கு அப்புறம் தான் அந்த ஹால் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன், தெரியல, டிபெண்ட்ஸ். சீக்கிரமாக எடிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ கேமரா ரொட்டேட் பண்ணி ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ என்னென்ன அப்படிங்கிற மாதிரி. இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் இப்போ ஹால் வீடியோ பண்ணேன். ஸோ 4 ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்குது. மேலே இருக்கிற நைட் வேர் அண்ட் அது ட்ரெஸ்ஸஸோடைய இது துப்பட்டாஸ். ஸோ அதை வீட்டுல தான் வச்சுட்டு போக போகிறேன். மற்ற இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகணும். மட்டன் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நான் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காவை, மல்லி, பச்சை மிளகா இல்லை மல்லி, அதுக்கப்புறம் இது காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இட்லிக்கு மாவு ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பிளானே அதுதான், இட்லியும் மட்டனும் அவங்களுக்கு. நான் இட்லி பொடி வச்சு சாப்பிட்லான் இருக்கேன். இது சூடாக இருக்குது, ஆறுறதுக்காக வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சது. சாப்பாடு ரெடி மார்னிங்கில். டே விழுந்துடாத லுலு, உனக்கு தலை பிடிக்க ஒரு ஆள், கால் பிடிக்க ஒரு ஆள். டேய் மூஞ்சி காட்டு பார்ப்போம். இதெல்லாம் பார்க்க மம்மி இல்லை, பூனே நீ பிடிச்சி விட்றியா பிடிச்சி. வாட் அ மிராக்கிள். டேய் கால்லாம் அழுக்கா இருக்கு, நீ குளிக்கிறியா? எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை. ஸ்பாட்டு இங்கேருந்து இப்படி திரும்பி இங்கே வந்து நம்ம வீடு உள்ள. ஸோ அங்கேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது பாசக்கார பூச்சை. இன்னையோட வீட்டுக்கு வந்து 8வது நாளா, 8th டே. எங்கள்கிட்ட மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. புஜ்ஜு நீங்களா? அப்போ முடியல. டேய் விளாடுது. டேய் இங்கே வந்துரு, விளாட்டு. வெயில வெவ்வளோ அழகாக படுத்துட்டு. காலையில் இட்லியும் மட்டன் அவங்க சாப்பிட்டாச்சு. நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். பட் அவங்களுக்கு கண்டிப்பாக லஞ்சுக்கு பசிக்காது. ஏன்னா
வேறு மாதிரியான சாப்பாடு இன்றைக்கி அவங்களுக்கு. நீதிக்கு தான் பசிக்கும். ஸோ அதனால் எனக்காக குக் பண்ணுமா என்னங்கிறத நான் யோசனையில் இருக்கிறேன். லஞ்சுக்கு பேசாமல் இட்லியே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பொடி இட்லி ரெடி பண்ணியிருக்கேன். இட் லுக்ஸ் ஸோ யம். பொடி, கீ, அதுக்கப்புறம் இட்லியை கட் பண்ணி போட்டிருக்கேன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸ்டிச்சிங் ஒர்க் முன்னாடி கொஞ்சம் ரிலையன்ஸில் ஒர்க் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்து போகணும். லிஃப்ட் யூஸ் பண்ண ஸ்டெப்ஸ் இன்றைக்கி. எங்கே போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை, நாங்கள் இதுக்கு மேலே உள்ள ஃப்ளோருக்கு போக போகிறோம். அப்ஸ்டேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா கார்ன். இந்த பொழப்புக்கு உனக்கு வெக்கமா இல்லை? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டேன், எல்லாம் ஒண்ணுதான். காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன சவுண்ட் பாஸ் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சர்வீஸ், நம்ம வாஷிங் மிஷினுக்கு ஒரு சர்வீஸ் உண்டு. ஸோ அதை கேட்க தான் வந்தோம். அதுக்கப்புறம் சுதாகர் சார் ஏதோ க்ராக்ஸ் பார்த்துட்ருக்கார். எனக்கு பிடிச்சிருக்காமா? அது க்ராக்ஸே இல்லை, வேறு பிராண்டு இது. ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓகே க்ராக்ஸ் வேணுமா? நம்ம பார்க்குற மாதிரி ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஷூ டைப் தான் வேணும். ஓ நைஸ். ஓகே சரி. எனக்கு எதுவும் பிடிக்கல, கிளம்பிடும். இது நல்லா இருக்கு, இதுவும் அழகா இருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் வெயில் தாங்க, கொஞ்சம் ரொம்பவே இருக்குது இந்த வருஷம். ஸோ போயிட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ ஒரு காஃபி குடித்தா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டைமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ காஃபி டைம் தான். ஸோ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வெளியில் கோலம் போட்டுட்டா என்னுடைய ஈவினிங் ரிச்சுவல்ஸ் முடிஞ்சது. அண்ட் இப்போ புது பழக்கம் என்னென்னா, காஃபி கூட ஸ்நாக்ஸில் லிட்டில் ஆர்ட்ஸ் பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த ஹேபிட்டை மாற்றணும். பட் இருந்தாலும் ஓகே, ஒன்ஸ் இன் அ வைல் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அண்ட் அவங்களும் இப்போது ஏர்லியராக டின்னர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தோசை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணணும். அதுக்காக தான் ஆப்ரான் வேர் பண்ணியிருக்கிறேன். வெசல்ஸ் வாஷ் பண்ணேன். ஸோ அப்படி போகுது. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன். எல்லாமே இல்லை, 2 கொடுத்துருக்கேன். மீதி 2 ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஸோ இது 2 ஸ்டிச் பண்ணி நல்லபடியாக பண்ணி தந்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற 2 கொண்டு போய் கொடுக்கணும். இது எல்லாமே நான் ஒரு 3 to 4 டேஸில் கேட்டிருக்கேன். அதுதான் கஷ்டமாக இருக்குது. டெய்லர் அவங்க நல்ல சிஸ்டர். ஸோ அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணித்தரேன்னு சொன்னதுனால நல்ல சிஸ்டர் இல்லை, தரலன்னு சொன்னாலுமே அவங்க நல்ல சிஸ்டர் தான். அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் கொடுத்துருவாங்க. சொன்ன என்னுடைய ஃபேவரட் லிட்டில் ஹார்ட்ஸ், அது கூட காஃபி. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. மணி 9:30. அண்ட் காஃபியும் அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் இட். அண்ட் அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடணுங்கிற ஒரு தாட் வரவே இல்லை. அவங்களுக்கு மட்டும் தோசை ப்ரிப்பேர் பண்ண, அது ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க மார்னிங்கில் உள்ள மட்டன் அண்ட் தோசை என்ஜாய் பண்ணாங்க.
ரீசெண்டாக லூலு மால் போயிருந்தோம். ஸோ அப்போது இது வாங்கினேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசன்ட் லூலு ஹால் வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரியும். பட் நான் இதில் வேறு வேரியண்ட் இன்னொரு இருந்தது, ஆனியன் அண்ட் க்ரீம் அண்ட் ஆனியன். அது நான் சாப்பிட்டாச்சு, வாஸ் டூ குட். அண்ட் இது வந்து மசாலா ட்விஸ்ட் அண்ட் இதுவுமே நல்லா இருக்குது. 2 days பேக் நான் ரசம், பருப்பு அண்ட் ரைஸ் வச்சுருந்தேன். ஸோ அந்த கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அப்போ மசாலா எடுத்துருக்கணும், நான் க்ரீம் அண்ட் ஆனியன் எடுத்துகிட்டு அது சால்ட்டியாகவும் க்ரீமியாகவும் இருந்தது. பட் ஸ்டில் ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மசாலா ஃப்ளேவர்ட். அண்ட் இப்படி பார்க்க எப்படி தெரியும், ஒரு பப்படம் மாதிரி இருக்குது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இவ்வளோதான் இருக்குது. ஒரு பேக்கெட் எடுத்தால் 3 பேர் இருக்கும் வீட்டில். அவங்க 2 பேருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஒர்க் முடிஞ்சதுனால ஜஸ்ட் இப்போ இதை சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ இதை என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் நெயில் கேர்லாம் பண்ணால் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இது ஹைலி ரெக்கமெண்டட், நல்லாயிருக்கு.